யாருடைய மனசையும் எதற்காக வேண்டியும் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது, புண்படுத்தி விடக்கூடாது. எல்லோரிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அழகான வரலாறு பாருங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை ஒரு ரோட்டு பஜாரில் கடந்து போகிறாங்க. போகும்பொழுது அவருடைய செருப்பில் ஒரு நஜீஸ் ஒட்டிருச்சு. இந்த நஜீஸ் எப்படியாவது நம்ம சுத்தம் செய்யணுமே என்பதாக அந்த செருப்பை எடுத்து உதறாங்க. உதறும் பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டினுடைய சுவற்றின் மேலே இவர் உதறிய அந்த செருப்பிலிருந்து நஜீஸ் போய் அங்கே செவுத்தில் ஒட்டிக்கிச்சு. இப்போ நேரடியாக அந்த வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டாங்க. நின்றுட்டு யோசிக்கிறாங்க, இப்போ இந்த வீட்டில் நம்ம என்ன செய்யணும், சுத்தம் செய்யணுமா செய்யக்கூடாது. அதாவது அந்த காலத்தில் சுவர்கள்லாம் மண்ணில் சுண்ணாம்பில் தான் சுவர் செஞ்சுருப்பாங்க. சுவர்கள் அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு காலம் இதை சுத்தம் செய்ய நான் போனேன் என்பதாக சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மண்ணோ அல்லது அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்போ அது சுரண்டு வந்துடும். இது நம்ம அவருக்கு அந்த வீட்டார்களுக்கு நம்ம கஷ்டப்படுத்தின மாதிரி. இரண்டாவது, விட்டுட்டு போனாலும் வேற ஒருத்தருடைய வீட்டை நாம் நஜீஸ் செஞ்ச மாதிரி. இது ரெண்டுமே பாவம் தானே. இப்போ நம்ம என்ன செய்கிறது, பேசாமல் அந்த வீட்டாரிடத்தில் போய் கேட்டுக்கலாம் என்பதாக அந்த வீட்டினுடைய கதவை தட்டுகிறார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த வீட்டின் கதவு திறந்து வெளியே வராங்க. அந்த வீட்டார் வெளியே வராரு. வந்தவொடனே பார்க்குறாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நிற்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த வீட்டார் யார் என்பதாக சொன்னால் அவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு இமாம் ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கடன் வாங்க தான் வந்திருக்கிறார் போல. உடனடியாக சொல்கிறார், இமாமே கொஞ்சம் சொல்லியிருந்தா நாமளே வந்திருப்போமே, கடன் கொடுத்துருப்போமே, நீங்கள் ஏன் எவ்வளோ தூரம் வந்தீங்க என்பது தான் கேட்குறாங்க. அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இல்லை சகோதரரே, நான் கடன் வாங்க வரல, மாறாக நான் போகும்பொழுது செருப்பில் நஜீஸ் விட்டுருச்சு. அந்த செருப்பை உதரும் பொழுது அந்த நஜீஸ் உன்னுடைய வீட்டினுடைய செவத்தில் பட்டுருச்சு. அதனை எப்படி சுத்தம் செய்வது, அது தெரியாமல் உங்கள்கிட்ட மசோரா கேட்கலாம் என்பதாக நான் உங்களை கதவு தட்டியேன் என்பதாக சொன்னார்கள். உடனடியாக அந்த வீட்டார் யூதராக இருந்தார். அது சொல்கிறாள், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, நீங்கள் என்னுடைய வீட்டினுடைய செவரை சுத்தம் செய்வதற்கு முன்பதாக நான் என்னுடைய உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். இதோ உள்ளே வாருங்கள், எனக்கு கலிமா சொல்லித்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்பதாக அந்த யூதன் அவருடைய கையில் ஈமான் கபூல் செய்கிறான் என்று சொன்னால் எதற்காக? இந்த ஒரு நற்குணத்திற்காக. யாரையும் கஷ்டப்படுத்த விடக்கூடாது, எல்லோரிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொண்டோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தானாகவே நமக்கு வெற்றி கொடுப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. வல்லரஹ்மான் நம் அனைவருக்கும் நற்குணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லோரிடத்திலும் நல்ல முறையில் பேணி முஹப்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன்.